யாழ்ப்பாணம் செல்வதற்கு தொடர்ந்தும் அச்சத்தில் இருக்கின்றார் கோத்தாபய ராஜபக்ஷ. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் கோத்தாபய ராஜபக்ஷவுக்கு ஒரு வழக்கு இருக்குது. ஏற்கனவே பல வழக்கு தவணைகள் கொடுக்கப்பட்டு ஒரு தவணைக்கும் போகல. யாழ்ப்பாணம் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன், என்னை கூப்பிட வேண்டாம் என்று சொல்லி கொழும்பிலே இருக்கிறார் கோத்தாபய ராஜபக்ஷ. ஏன் யாழ்ப்பாணம் போக பயப்படுறீங்களென்று கேட்டதுக்கு தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சாட்டை சொல்லி போட்டு பேசாமல் வழக்கு தவணைக்கு போகாமல் இருக்கிறார். அப்போ யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் என்ன கேஸ் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், 2011ஆம் ஆண்டில் 2 இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்து காணாமல் போனார்கள். குகன், லலித் என்று சொல்லப்படுற 2 இளைஞர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள். எனவே அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனமைக்கு கோத்தாபய ராஜபக்ஷ தான் காரணம். ஏனென்று சொன்னால் அவர் தான் அப்போ பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர். அவரை மீறி அவருக்கு தெரியாமல் நாட்டில் எந்த ஒரு சம்பவமும் நடக்காது, அதனால் அவர் தான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு வழக்கு. இவ்வளோ காலம், இப்போ எத்தனையோ வருஷம் ஆயிட்டுது, ஒரு நாளுமே அந்த வழக்கு தவணைக்கு போனதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், தான் கொழும்பில் இருந்து சாட்சியம் வழங்க போகிறேன், ஆன்லைனு கூடாக ஜூமுக்களால் சாட்சியம் வழங்க போகிறேன்னு சொல்லி கோரிக்கை வச்சு அது இப்போ கடைசியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், நீதிமன்றம் ஒவ்வொரு தடவையும் யாழ்ப்பாணம் வாங்கோன்னு சொல்லி தகவல் அனுப்புறது. இவர் போறையில் சரி கடைசியாக ஓகே ஆன்லைன்லேயாவது அவற்றை சாட்சியத்தை கேட்போம் என்று சொல்லி, அதுவும் எப்படி என்று சொன்னால், கொழும்பில் இருக்கிற பிரதான நீதிமன்றம் இருக்குத்தானே, அந்த நீதிமன்றத்துக்கு போய் அங்கே இருந்து கொண்டு அங்கே நீதிபதிகள் மற்றது சட்டத்தரணிகளுக்கு முன்னால் இருந்து கொண்டு யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு சாட்சியங்களை வழங்குவாராம் என்று சொல்லி அதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்போ என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணையில் அவர் கலந்து கொள்ள இருக்கின்றாராம். உண்மையிலே இப்போ இலங்கையில் அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனையா அல்லது அவர் யாரையும் பிடிச்சி விழுங்கிறீனமா? கடைசி வரைக்கும் இல்லையேனே. அது சும்மா பொய்ச்சாட்டு. அவருக்கு யாழ்ப்பாணம் போக விருப்பம் இல்லை. நினைக்கிறேன் தமிழாக்கள இடத்துக்கு என்ன போகணும். ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவராக நீதிமன்ற வழக்கு விசாரணை போகிற மாதிரி வெக்கம் தானே. வேறு ஏதாவது அலுவலன்னு சொன்னால் கெத்தா போகலாம், இதுக்கு அப்படி போகிறேன்னு சொல்லி போட்டு அதுதான் போகலையேன்னு தெரியலை. மற்றபடி இலங்கையில் இப்போ என்ன பாதுகாப்பு பிரச்சனை? எல்லாருமே எல்லா இடம் போயிட்டு வரணும் தானே. ஜனாதிபதியே யாழ்ப்பாணத்தை சும்மா சர்வசாதாரணமாக வாக்கிங் போகிறார். கோத்தாபையை போகிறதுக்கு என்ன பிரச்சனை? எனவே அவருக்கு இந்த குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று சொல்றது தானே. எனவே தமிழாக்களுக்கு முன்னால தமிழாக்களுடைய ஏரியாவில் எப்படி போராண்டி போட்டு கொழும்பிலேயே இருக்கிறார் போல இருக்குது. எனவே செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இந்த வழக்கில் அவர் இணைய வழி ஊடாக கலந்து கொள்கின்றார். நீர்கொழும்பு பலன் சேன சிறைச்சாலையில் காயமடைந்த கைதிகளினுடைய எண்ணிக்கை 28ஆக அதிகரித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், நேற்று மத்தியானம் போல செய்தி வந்தது 4 பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லி, அதுக்கு பிறகு 12 பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லி, இப்போ கடைசியாக 28 பேர் காயமடைந்து வெளிக்கடை சிறைச்சாலை இருக்குதானே, வெளிக்கடை சிறைச்சாலை இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 28 பேரும் என்ன பிரச்சனை என்று சொன்னால், நேற்று அதுக்கு பிறகுதான் அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஒரே அட்டகாசம் சிறைக்குள்ளே இருந்தோண்டு. அந்த மெயின் டோர் இருக்குதானே, பிரதான கதவு, பெட்டிய கதவு, அதை குத்தி உடைச்சு அதிலிருந்து வெளியால் பாயிரத்துக்காக கண்ண பேர் 30-40 கைதிகள் பயங்கரமாக ட்ரை பண்ணி பார்த்தவே அது முடியலை, அவையால் உடைக்க முடியலை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் வீடியோ பார்த்தேன், அவைக்கு அந்த உடைக்கிறதுக்கான தைரியமே இல்லை. சும்மா சின்ன சின்ன கல்லுகள் எடுத்துக்கொண்டு சும்மா அப்படி ஒரு தட்டி பார்க்கிறோம், உடையுதான்னு சொல்லி அது உடையலை. என்ன உடையும் எல்லாம் இந்த போதைப்பொருள் கும்பல்கள் தானே. அப்போ அவைக்கு உடம்புல பெருசாக தெம்பும் இருக்காது. சும்மா ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அதனால் விட்டுட்டு பேச போயிட்டோம். அதுக்கிடையில் போலீஸார் மற்றது STF படையினர் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக அவர்கள் எல்லோரும் திரும்பி போய்விட்டார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், இது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை தானே, கிட்டத்தட்ட அது ஒரு புனர்வாழ்வு முகாம் என்று வைங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை. அங்கே இப்போ திடீரென்று கொண்டு வரப்பட்ட கைதிகள், நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட கைதிகளால் தான் பிரச்சனை. இப்போ முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அவளாவிரையும் சம்பந்தப்பட்ட அவளாவிரையும் அள்ளி கொண்டு போயிட்டு வேறொரு சிறைச்சாலையில் கொண்டே விடுற என்று சொல்லி இப்போ முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், உங்கே இருந்து கொண்டு ஏற்கனவே திருந்தின ஆக்களை கெடுத்து விட்டுருக்கோம் முயல் பிடிச்சி. அதனால் அவர்களை உடனடியாக வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் மெகசின் சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் இரவு ஒரு 10-20 மணி போல ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு கைதி கொல்லப்பட்டிருந்தவர். கொல்லப்பட்ட அந்த கைதி பாதாள உலக குழு உறுப்பினர். பல கொலை சம்பவங்கள், துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்தான் உயிரிழந்திருந்தார். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நேற்றிரவு 10-20 போலேண்டா ஒரு 2 நாள் பிறகு இரவு நேரத்தில் அந்த சிறைச்சாலையினுடைய வெளிப்பக்க
பக்கத்தில் இருந்து ஆரோ உள்ளுக்குள்ளே வந்து போதைப் பொருள் பாசலை வந்து எரிஞ்சதாம். ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையான ஆக்கள் தானே. அப்போ அவைகளால் வந்து போதைப் பொருள் பாவிக்காமல் இருக்க முடியாது. அப்போ வெளியில் வந்து ஃபோன் பண்ணி கதைச்சு ஏற்பாடு செய்து போட்டு சொல்லி பின்ன போகிறதுக்கு சரியாக 10 மணிக்கு பிறகு இன்ன இடத்துல வந்து நாங்கள் நிற்போம், மேலால் மதிலுக்கு மேலால் எறியுங்கன்னு சொல்லி பிளானை போட்டு பின்ன தானே. அந்த மாதிரி இப்போ வெளியில் ரெண்டு அவையண்டி ஆக்கள் வெளியில் ரெண்டு எரிஞ்சிருக்கணும். எரிஞ்சதை வந்து போலீஸ் கண்டுட்டுது, சிறைச்சாலை அதிகாரிகள் கண்டுட்டு அந்த பாசல் இடத்தை வந்து கைப்பற்றின உடனே அதுலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பித்தது. அதுக்கு பிறகுதான் சிறைச்சாலை அதிகாரிகளோட முரண்பட்டு அந்த பாசலத்தான்னு கேட்டு அவையில் கொடுக்கல. அதுக்கு பிறகு அது பெரிய பிரச்சனையாக மாறித்தான் நேற்று முன்தினம் இரவு மெகசின் சிறைச்சாலையில் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதிலே ஒரு கைதி வந்து உயிரிழந்துள்ளார். அண்மை காலமாக சிறைச்சாலைகளில் இடம்பெற்று வருகின்ற இந்த வன்முறை சம்பவங்கள் மற்றும் விரும்பத்தகாத சம்பவங்கள் சம்பந்தமாக முழுமையான விசாரணைகளை நடத்துவதற்கு பல்வேறு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுட்டது. இது முதலாவது. அடுத்ததாக இன்னும் ஒரு தகவல் என்று சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், இப்போ பெயிலில் விட வேண்டிய ஆக்கள், பிணையில் விட வேண்டிய நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணுமாம், ஜெயிலுக்குள்ளான் இருக்கணுமாம். ஏன்னு சொன்னால் அவைக்கு வந்து உடனடியாக நெச்சபடி பிணை கொடுக்க முடியலை. அதற்கான காரணங்களை வந்து நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய சகல சிறைச்சாலைகளின் கெப்பாசிட்டி எவ்வளவு? ஒரு 10,000 சொச்சம். அவ்வளோ பேரை தான் அடைக்க முடியும், அவ்வளோ கைதிகளை தான் அடைக்க முடியும். ஆனால் இப்போ அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிற கைதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 40,000க்கும் அதிகம். அப்போ கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். அப்போ ஏன் அவ்வளோ பேரையும் உள்ளுக்குள்ளே அடைச்சு வைக்கணும்? கொஞ்சம் பேரை பிடிச்சி பெயிலில் விட முடியாதா, பிணையில விட முடியாதான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் இருக்கணும் தானே, அதெல்லாம் கூட ஆக்கள் வந்து கைது செய்யப்பட்டவை. இப்போ வந்து முழு நாடும் ஒன்றாக என்ற நிகழ்ச்சி திட்டத்தில் நாடு முழுக்க சோதனை நடத்தி எக்கச்சக்கமான ஆக்கள் கைது செய்யப்பட்டது இந்த போதைப் பொருள் பிரச்சனை தான். அப்போ போதைப் பொருள் பிரச்சனையில் கைது செய்யப்படுற ஆக்களுக்கு இதுவரைக்கும் ஒருத்தருக்குமே பிணை கொடுக்கலையாம். ஏன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அந்த அரச பகுப்பாய்வாளர் இருக்காரு தானே, அந்த அரச பகுப்பாய்வாளரால் வந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு அவற்றை ரிப்போர்ட் வேணுமாம். போதைப்பொருள் காரணமாக கைது செய்யப்படுற ஒரு ஆள் வந்து விடுவிக்கப்படணும் என்று சொன்னால் அவருடைய ரிப்போர்ட் வேணும். ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், இலங்கையில் வந்து போதிய அளவு இந்த ரசாயன பகுப்பாய்வாளர்கள், அரச பகுப்பாய்வாளர்கள் அந்த பதவிக்கு ஆக்களே இல்லையா. நான் நினைக்கிறேன் ஒரு தடவை விண்ணப்பிக்கிறீங்கள பொருளுக்கு, இது என்ன வித்தியாசமான பதவியாக கிடக்கு, உதுக்காரையும் போகிறதா. அப்போ மாப்பிள்ளை வந்து என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்டால் அவர் வந்து அரச பகுப்பாய்வாளர்ன்னு சொன்னால் அது விளங்காத பெருசு ஆக்களுக்கு. ஏன் படித்த படிப்புக்கு சும்மா ஒரு நார்மல் வேலை செய்தால் போட இப்போ கல்யாணத்தை நிப்பாட்டுவோம்னு சொல்லி அப்படியும் கலவடும் ஊரில். எனவே வந்து அந்த வேலைக்கு ஒரு தடவை விண்ணப்பிக்கிறீங்கள பொருளுக்கு அரச பகுப்பாய்வாளர் என்று சொல்லி அதனால் வந்து 118 அரச பகுப்பாய்வாளர்களுக்கு வந்து வெற்றிடம் இருக்காம். அது நிரப்பப்படையலை. அப்போ அவையில் நிரப்பினா தானே அவையில் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பினோம். அதுக்கு பிறகு தானே அவைகளுக்கு பெயில் கொடுக்க முடியும் இந்த கைது செய்யப்பட்டாக்களுக்கு. இது ஒரு பிரச்சனை இருக்குது, உண்மையான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். எனவே உடனடியாக ஒரு 70 பேரையாவது, குறைஞ்சது 70 பேரையாவது நியமிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும், அதே நேரம் அந்த 70 பேரையும் நியமித்து முடிச்சா, வெற்றிகரமாக நியமித்து முடிச்சா ஒவ்வொரு மாதமும் வந்து 7,500 தொடக்கம் 9,000 வரையான ரிப்போர்ட்டுகள் வந்து கொடுக்க முடியும் என்று சொல்லி, இந்த பகுப்பாய்வு ரிப்போர்ட்டுகள் கொடுக்க முடியும் என்று சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த ஜெயிலில் இருக்கிற ஆக்கள உறவினர்கள் வெளியில் இருக்கணும் தானே, அவைகளுக்கு வந்து ஒரு தகவல் சொல்லிக்கார் என்று சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, இவ்வளோ காலம் இருந்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி. அப்போ ஜெயிலில் இருக்கிறாக்களை வந்து பிணை கொடுத்து வெளியில் கொஞ்சம் பேரை விட்டு விட்டா ஜெயிலே வந்து இந்த இட நெருக்கடியெல்லாம் குறையும் தானே. அதுக்கு பிறகு பேசாமல் கப்சிப் என்று நம்ம நினைக்கிறேன். சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்து இடம்பெறுகின்ற வன்முறை சம்பவங்களை அடுத்து நாட்டில் இருக்கக்கூடிய சகல சிறைச்சாலைகளும் தீவிர கண்காணிப்புக்கு கீழையும் பாதுகாப்பின் கீழையும் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை, மட்டக்களப்பு சிறைச்சாலை, வவுனியா சிறைச்சாலை உட்பட பல சிறைச்சாலைகள் வந்து கட்டும் பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஏன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக எந்த நேரத்தில் எந்த சிறைச்சாலைக்குள்ளே பிரச்சனை வெடிக்கும் என்று சொல்லி தெரியாது. அதுக்கும் ஏதாவது பிளான்களை போட்டிருப்பினோம், வெளியிலேருந்து நான் பிளானை போடினோம். எனவே அதுக்கும் ஏதாவது பிளான்களை போட்டிருப்பினோம். எனவே அதை முன்கூட்டியே முறியடிக்கிறதுக்காக பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இன்றைக்கு கருத்தோவிய பகுதியில் ஒரு ரகசியம், 2 பேர் கதைக்கிற ரகசியம். இந்த 2 பேரும் வந்து என்ன கதைக்கணும்னு சொன்னால், இந்த துணுக்கு வந்து தமிழன் பத்திரிகையில் வந்த துணுக்கு. எனவே அவர்களுக்கு நன்றி. என்ன கதைக்கணும்னு சொன்னால், முக்கியமான சப்ஜெக்ட் 2 கதைக்கணும். அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நடந்துருக்கு தானே. அப்போ அது வந்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கிற 3 நீதிபதிகள் அடங்கின ஒரு குழு. அந்த 3 நீதிபதிகளும் தான்
தீவிரமாக விசாரணைகளை செய்து கொண்டு வரார்கள். அந்த 3 பேருக்குமே வந்து இப்போ பெருசாக வெளியில் சொல்ல இல்லையாம். ஆனால் ரகசியமான முறையில் வந்து பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளனவாம். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸாருடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்காம். அதே போல் மோட்டார் சைக்கிள் படையணி இருப்பினம் தானே, இப்போ ஜட்ஜ்மேட் வெஹிக்கிள்ஸ் போகும்போது முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து போலீஸ் STF எல்லாம் போகிறது. அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டிருக்காம் என்று சொல்லி இவை 2 பேரும் ரகசியமாக கதைக்கினோம். ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு தெரிந்தானே, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக யாராவது சாட்சியம் சொன்னாலே, மிக முக்கியமாக ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக யாராவது சாட்சியம் சொன்னாலே அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து கொஞ்ச காலத்தில் பார்த்தா உயிரோடு இருக்க மாட்டார். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இலங்கையில் நடந்திருக்குது. எனவே நீதிபதிகளை வந்து பாதுகாக்கத்தானே வேணும். அவையெல்லாம் தீர்ப்பு சொல்ல போயினோம். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வந்து ஏற்கனவே போன வெள்ளிக்கிழமை ஒரு தீர்ப்பு சொல்லியாச்சு, 2 பேருக்கு மரண தண்டனை. இனியும் வருங்காலத்தில் வந்து முக்கியமான தீர்ப்புகள் சொல்லத்தானே வேணும். எனவே அந்த நீதிபதிகளை பாதுகாக்கணும் என்றதுக்காக 3 நீதிபதிகளுக்கு வந்து ரகசியமான முறையில் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக இவர்கள் ரகசியம் பேசுகிறார்கள். எனவே இந்த ஒரு செய்தி துணுக்கு மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.